இன்னைக்கு நம்ம எந்த கோவில் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் மாம்பலம்ல இருக்கிற 400 ஆண்டு பழமையான காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தான் வந்தோம். சென்னை மேற்கு மாம்பலத்துல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில இங்க இருக்கிற பக்தர்கள் வாரணாசி போல வழிபட்டுட்டு வராங்க. 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல கட்டப்பட்ட இந்த கோவில் மகா விபக்ஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோவில்ல நிறைய மகா வில்வ மரங்கள் இருந்ததால இந்த பேர் இருக்கிறதா சொல்லப்படுது. காலப்போக்குல மாவில்னும் அதுக்கப்புறம் மாம்பழம் அப்படின்னு இந்த இடத்த சொல்லியிருக்காங்க. மயிலைக்கு மேற்கே இந்த கோவில் இருக்கிறதுனால மேல் அம்பலம் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ இந்த கோவில் இருக்கிற இடத்த மேற்கு மாம்பலம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சுயம்பு லிங்கம் தோன்றிய காலத்துல மக்கள் இங்க வழிபட்டாங்க. விஜயநகர பேரரசை சேர்ந்த நாயக மன்னர் ஒருத்தர் தான் காசியில வழிபட்டதுக்கு அப்புறம் அவரோட கனவுல சிவபெருமான் தோன்றி அவருக்கு கோவில் எழுப்பபடி சொல்லியிருக்காரு. அதுபடி தென்காசிலையும் சென்னை மேற்கு மாம்பலத்திலையும் காசி விஸ்வநாதருக்கு கோவில் கட்டப்பட்டிருக்காங்க. மேற்கு மாம்பலம் காசி விஸ்வநாதர் கோவில் 2 கோபுரங்கள் கொண்டது. கிழக்கு நோக்கி 7 நிலை ராஜகோபுரமும் தெற்குல 3 நிலை ராஜகோபுரமும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல மிக உயரமான கொடிமரம் அமைக்கப்பட்டிருக்கு. கோவிலோட கிழக்கு வாசல் வழியா உள்ள வந்தா இந்த அழகான கொடிமரத்தை நம்ம பார்க்கலாம். இந்த கொடிமரம் அவ்வளவு அழகா இருக்கும். அதை வணங்கி உள்ள போனதுக்கு அப்புறம் விநாயகர் சன்னிதானம் இருக்கு. விநாயகரை வணங்கினா நவகிரகங்களை வணங்கின வரம் கிடைக்குமா. இந்த காசி விஸ்வநாதர் கோவில்ல இருக்கிற மூலவரான காசி விஸ்வநாதர் சுயம்புலிங்க திருமேனியாக மக்களுக்கு காட்சி அளிக்கிறார். இந்த சன்னிதானத்துல இருக்கிற மூலவர் மிக பழமையானவர். இந்த சன்னிதானத்தை சுத்தி வரும்போது 63 சன்னதி, 4 சன்னதி, துவையடியார்கள் சன்னதி உட்பட சுவர்ல விநாயகர் இருப்பாரு. அடுத்தது தட்சிணாமூர்த்தி இருப்பாரு. அடுத்தது விஷ்ணு பெருமாள் இருப்பாரு. இப்படி பல சின்ன சின்ன சன்னதிகளும் இருக்கு. அம்பாலோட சன்னதி இன்னொரு கோபுர வாசலை நோக்கி இருக்கும். அம்பாள் அழகிய தோற்றத்தோட கருணை முகத்தோட காட்சி அளிக்கிறாங்க. அம்பாள் சன்னதிக்கு மறுபுறம் வள்ளி தேவானையோட முருகர் சன்னதியும் இருக்கு. அரச மரத்து அடியில இருக்கிற நாக சிலைகளை வணங்கிட்டு நேரா வந்தா கால பைரவர் சன்னதி இருக்கு. சன்னதிக்கு எதிரா பார்த்தா நவகிரக சன்னதி இருக்கு. கொடிமரத்துக்கு கீழே அழகான நந்தி பெருமாள் சன்னிதானம் இருக்கு. இந்த கோவிலோட கருங்கல் கூரை மேல மீன் சின்னம் காட்சி அளிக்குது. இது விஜயநகர சாம்ராஜ்யத்தை சேர்ந்த நாயக மன்னர்களின் கோவில்ல பாக்குற மாதிரி அது இந்த கோவிலோட பழமைய உணர்த்துது. இந்த கோவில்ல பிரதோஷ பூஜைகள்லாம் மிக சிறப்பா நடக்குமா. மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்கிற விசேஷ பூஜைகள்ல கலந்துக்க ஆயிரக்கணக்கான மக்கள் மேல வருவதா சொல்றாங்க. காசிக்கு போயிட்டு வந்தா தீசம் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீசம் அப்படின்னா கோரளவி. இங்க இருக்கிற காசி விஸ்வநாதரை நீங்க வணங்கினீங்கன்னா அளவற்ற புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த கோவிலோட வரலாறு. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.